சார், இங்க இருந்து கொஞ்ச தூரம் போனா ஒரு நதி இருக்கு. அதை தாண்டினா பெரிய காடு. அந்த காட்டுல அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். காடு விட்டு காடு மாறுறது அவனுடைய பழக்கம். தினேஷ், மகாபாரத யுத்தம் மாதிரி நாம சண்டை போடுவோம். ஐ மீன், ராத்திரியில சண்டை வேண்டாம். அதுக்கு காரணங்கள் 2 இருக்கு. முதல் காரணம், இரவு நேரத்துல இங்க சரியா வழிகள் தெரியாது. 2வது காரணம், தேவநாராயணமூர்த்தியோட ஆள் பலம். அதுவும் நமக்கு சரியா தெரியாது. அதுவும் இல்லாம அவன் ராத்திரி நேரத்துல ரொம்ப உசாரா எச்சரிக்கையோட இருப்பான். அதனால சூரியனை சாட்சியா வச்சு பகல் நேரத்துல தேடுறது தான் புத்திசாலித்தனம். கரெக்ட் சார். அவன் எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம அட்டாக் பண்ணணும். ஓகே பாய்ஸ், இந்த ராத்திரி நேரம் நீங்க எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். காலையில நாம தேடுதல் வேட்டையை தொடங்கலாம். கம் ஆன், அலர்ட். சார், நீ எதுக்கு இங்க வந்த? டிஜிபியோட அர்ஜென்ட் மெசேஜ் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க சார். Damn it. தேவையில்லாம ஒரு ப்ரொடெக்ஷன். என்ன சார், என்னாச்சு சார்? எனிதிங் ராங்? நாட் எனிதிங் பட் எவரிதிங். நம்ம ஊர்ல கிழங்குகளை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக சென்ட்ரல்ல இருந்து ஒரு கும்பல் இங்க வரப்போறதாக தகவல் வந்திருக்கு. அந்த குழுவோட தலைவர் இங்க வரப்போறதுனால அவருக்கு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லி என்ன அந்த இடத்துக்கு வர சொல்றாங்க. அதனால இந்த ஆபரேஷனோட சார்ஜை அசிஸ்டன்ட் கமிஷனர் செல்லப்பா கிட்ட ஒப்படைக்க சொல்றாங்க. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுவோம்னு ஆர்டர். ஓஹோ, ஒரு செகண்ட் இல்லையா? இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட வேலை செஞ்சு என் ஆயிலே போயிடுச்சியா? ஓகே மிஸ்டர் செல்லப்பன், இப்போ இருந்து இந்த ஆபரேஷனை நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கங்க. கூல் டவுன் மிஸ்டர் கமிஷனர், கூல் டவுன். சில கோயில் திருவிழா நிகழ்ச்சியில பார்த்திருக்கீங்கல்ல, நிர்வாக கமிட்டி சார்பா நிகழ்ச்சியில சில மாற்றங்கள் வரும். இதுவும் அந்த மாதிரி ஒரு கமிட்டியோட தீர்மானம் தான். சரிங்க சார். ஆனா நான் ஒன்று கேட்கட்டுமா? ஒவ்வொரு சிக்னல்லையும் போலீஸ்காரனை நிறுத்தி 2 வீலர் காரனையும் 3 வீலர் காரனையும் தடுத்து நிறுத்தி ஹெட்லைட்ல போட்டு பிரேக் லைட்ல வெளிச்சம் இல்லைன்னு தேவையில்லாத காரணங்களை சொல்லி மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை பெட்டி காசு போட்டு கஜானாவை நிறைக்கிற நம்ம 8 மணி நேரம் வேலை செய்யறவன் கூலி கேட்கும் போது ஓவர் டிராப்ட காமிச்சு இன்டர்நேஷனல் லெவல்ல அரசாங்கம் கடன் வாங்கி செலவு பண்ணி ஆபரேஷன் தேவநாராயணமூர்த்திங்கிற நாடகத்தை அரங்கேற்றினது எந்த விதத்துல நியாயம் சார்? காசை தூக்கி எறிஞ்சா கையை கட்டி நின்றுக்கிட்டு வேலை பார்க்கறது நிறைய பேர் இருக்காங்க. அது சரி, அந்த ப்ரொடெக்ஷனுக்கு போறதுக்கு நீங்க ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டுறீங்க? இது பாருங்க, இது ஹோம் மினிஸ்டரோட ஆர்டர். ஒவ்வொரு நாளும் ஆர்டர் எடுக்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்க சர்வர் இல்ல சார். நான் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. வாட் யூ மீன்? ப்ளீஸ் சார். வாட் இஸ் திஸ்? ஐ எம் ரிப்போர்ட்டிங் சிக். திஸ் இஸ் மை லீவ் லெட்டர். நீங்க இப்ப மெடிக்கல் லீவ் எடுக்க காரணம்? வெரி சிம்பிள். ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்ங்கிற பொம்மலாட்டத்துக்கு கயிறு பிடிச்சி ஆட்டுறதுக்கு நான் தயாரா இல்லை சார். தப்பா நினைக்காதீங்க. நம்ம போட்டு இருக்கிற இந்த யூனிஃபார்முக்காவது நீங்க மரியாதை கொடுத்துருக்கணும். என்னோட மிஷனை நான் செய்யறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்துருந்தா தேவநாராயணமூர்த்திங்கிற நிழலையாவது நான் கண்டுபிடிச்சிருப்பேன். எஸ், ஐ நோ. பட் சி மிஸ்டர் கமிஷனர், ஐ எம் ஹெல்ப்லெஸ். நீங்க சொன்ன மாதிரி போலீஸோட பவர் பொலிட்டீஷியனோட பாக்கெட்ல கிடக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பொம்மலாட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கும். வி கான்ட் ஹெல்ப் இட். ஆனா நம்ம ஒரு விஷயத்தை மறக்க கூடாது சார். இந்த விளையாட்டை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் நீங்க நினைக்கிற மாதிரி முட்டாளுங்க கிடையாது. தூங்கிக்கிட்டு இருக்கிற சிறுத்தைங்க அவங்கள மட்டும் நீங்க சீண்டி விட்டுட்டீங்கன்னா போலீஸோட பவரும் பொலிட்டீஷியனோட அதிகாரமும் அவங்கள ஒண்ணு செய்ய முடியாது. தேர் வில் பி டோட்டல் டிமாலிஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் சார். சார். மேத்யூ, உட்கார். தேங்க்யூ சார். என்ன, நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது புது செய்தி இருக்கா? நல்ல செய்தி ஒன்றும் இல்லை சார். தேவ நாராயணமூர்த்தியை பிடிக்க போன அசிஸ்டன்ட் கமிஷனர் செல்லப்பா நாளைக்கு திரும்பி வராரு சார், வெறுங்கையோட. இதை நான் முன்னாடியே எதிர்பார்த்ததுதான் சார். எதிர்பார்க்காத இன்னொரு செய்தி கூட இருக்குது. அந்த போற இடத்துல 7 ஆபீசர்ஸ் இறந்துட்டாங்க, இன்க்ளூடிங் தினேஷ். Bloody rascals. நிறுத்தியா? இது ஹோம் மினிஸ்டர் ஆபீஸ். லீவை கேன்சல் பண்ணி மறுபடியும் இங்க டியூட்டிக்கு வந்தது என்கிட்ட பிரச்சனை பண்றதுக்காகவா? வேண்டாம், அது இங்க நடக்காது கமிஷனர். பிரச்சனை பண்றதுக்காக நான் இங்க வரல சார். என் மனசோட வலி. தேவநாராயணமூர்த்தியை பிடிக்க போன என்ன ஸ்பெஷல் ஆர்டர் போட்டு என்ன வர வச்சது நீங்க தான் சார். மத்தவங்களை நம்ப வைக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போய் பொம்மலாட்டம் ஆடிட்டு வெறுங்கையோட திரும்பி வந்திருக்கீங்களே அசிஸ்டன்ட் கமிஷனர் மிஸ்டர் சோழப்பன்.
இவங்க நடத்தின நாடகத்தினால நம்ம நஷ்டப்பட்டது என்ன தெரியுமா? 7 ஆபீசர்ஸோட விலை மதிக்க முடியாத உயிர். சும்மா என் மேல பழி போடாதீங்க சார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்தேன். என்னத்த செஞ்ச? 7 ஆபீசர்ஸோட உயிரை பறிச்ச. அதை தவிர நீ வேற என்ன செஞ்ச? நீங்க அவர் மேல பழி போடாதீங்க. நீங்க கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு தேவநாராயண மூர்த்தி சாதாரண ஆள் இல்ல. அவன் பாம்பு, விஷப்பாம்பு. அவன் நெல்லு கூட விஷம் இருக்கும். அந்த விஷத்தை மொத்தமாவும் சில்லறையாவும் வியாபாரம் பண்றது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஊரையே கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் தான். ஏய், போதும் போதும், ரொம்ப பேச வேண்டாம். அளவுக்கு அதிகமா பேசுறது எனக்கு பிடிக்காது. ஐ எம் சாரி சார். உங்களோட மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல சார். ஹோம் மினிஸ்டர் போஸ்ட்ல இருக்கிற உங்ககிட்ட நான் சொல்ல வர்ற விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான் சார். மந்திரிங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரங்க மாதிரி காக்கி சட்டை போட்ட போலீஸ்காரங்களையும் மாத்திராதீங்க சார். ச்சே, நிறுத்தியா? ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க, உன் காக்கி சட்டை பவர் விட இந்த கதருக்கு பவர் ஜாஸ்தி. தெரியும் சார். அந்த மாதிரி பவர் உங்களுக்கு வேணும்னா எங்களை மாதிரியான போலீஸ்காரங்களுடைய உதவி தேவை சார். காக்கி சட்டை போட்டவனுக்கு தேவையில்லை சார். மிஸ்டர் மோகன் ராய், மைண்ட் யுவர் டங் அண்ட் பிஹேவ் யுவர் செல்ஃப். எஸ் சார், ஐ ஆம் பிஹேவிங் மை செல்ஃப். திஸ் இஸ் மை ரெசிக்னேஷன் லெட்டர். மோகன் ராய், நீங்க என்ன பண்றீங்க? நான் பண்றதுக்கு என்ன சார் இருக்கு? இனிமே இந்த ட்ரெஸ் போட்டு நான் டியூட்டி பண்ணேன்னா எனக்கு தான் சார் பைத்தியம் பிடிக்கும். நீ நினைக்கிற மாதிரி ரிசைன் பண்ண முடியவே முடியாது. அதையெல்லாம் உங்க கட்சிக்காரங்கள்ட்ட சொல்லுங்க. யோ, உன்னேனோ நீ வம்பு பண்றது ஹோம் மினிஸ்டர் கிட்ட. மினிஸ்டர்லாம் கிடையாது சார், நீங்க ஒரு மான்ஸ்டர். மிஸ்டர் மோகன் ராய், நீங்க ஒரு போலீஸ் அதிகாரிங்கிறத மறந்துட்டு பேசுறீங்க. போலீஸ் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சார்? போலீஸ்ங்கிற வார்த்தையில இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் புனிதமான அர்த்தம் இருக்குன்னு. பொலைட்னஸ், ஒபீடியன்ட், லாயல்டி, இன்டெலிஜென்ட், கரேஜ் அண்ட் எஃபிசியன்சி. ஆமா, இது எல்லாமே சேர்ந்ததுதான் போலீஸ். ஆனா அது அந்த காலம். ஆனா இப்போ அந்த வார்த்தையில இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் உள்ள அர்த்தம் நம்ம மக்கள் கிட்ட மாறி போச்சு சார். சுத்தமா மாறி போச்சு. P ஃபார் பார்ஷியாலிட்டி, O ஃபார் ஆபரேஷன், L ஃபார் லூனாட்டிக், I ஃபார் இடியாட்டிக், C ஃபார் சீட்டிங் அண்ட் E ஃபார் எராட்டிக். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? ஒன் திங் ஐ ஆம் வெரி ஷூர், எதுவா இருந்தாலும் போலீஸ்காரன் கிடையாது. அப்புறம் வேற யாரு? அது வேற யாரும் இல்ல சார். அதை நான் சொல்றேன். போலீஸ்காரங்க எல்லாரையுமே தன்னோட கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவங்க அதிகாரத்தை செயல்படுத்த விடாம தனக்கு சாதகமா செயல்படுத்துறவங்க மந்திரிங்க. இப்படிப்பட்ட அரசியல்வாதிகிட்ட வேலை செய்யறதுக்கு எனக்கு என்னதான் தாகம் எடுத்தாலும் அவங்க கொடுக்கிற பச்சை தண்ணியை கூட நான் வாயால குடிக்க மாட்டேன் சார். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. வெல் சார், திஸ் இஸ் மை லாஸ்ட் சல்யூட். ஓகே மிஸ்டர் சோலையப்பன், பேச்சு வாக்களை கொடுக்கறதுக்கு நான் மறந்துட்டேன். என் கூட இருந்தவங்க நான் சாகடிச்சுட்டு வந்துட்டியடா கொலகார போவி. ஐ எம் சாரி சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், 1 மினிட். மிஸ்டர் மோகன் ராய். வெல்டன் மிஸ்டர் ராய், வெல்டன். நான் செய்ய வேண்டியதை நீங்க செஞ்சிட்டீங்க. தேங்க்யூ சார். மிஸ்டர் மோகன் ராய், கட்சி பொறுப்பு இருக்க நான் கட்சி நியாயத்துக்காகவோ உங்களை குறை சொல்கிறதுக்காகவோ நான் உங்களை வர சொல்லலை. நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸர். நீங்கள் இந்த முடிவு எடுத்துருக்கக்கூடாது. உங்களுக்கோ டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை, இது மக்களுக்கு தான். உங்களுடைய ராஜினாமா மக்களுக்கு வேதனை கொடுக்குது, பாதுகாப்பு இல்லை. அதனால் இந்த விஷயத்தில் இன்னொரு வாட்டி யோசனை பண்ணக்கூடாதா? சார், என்னை மன்னிக்கணும். நான் ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்தேன். சார், ஒரு விஷயம், என்ன மாதிரி உள்ள போலீஸ்காரங்க குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக தான் உயிரையும் பணைய வச்சு பிடிக்க முயற்சி செய்யும் போது அது சம்பந்தப்பட்ட மேலதிகாரிங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஏசி ரூம்ல ஈசி சேர்ல உட்காந்துக்கிட்டு ரொம்ப கேஷுவலா கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஐ எம் சாரி சார். இப்போ நான் ராஜினாமா பண்ணலைன்னா ஒரு மனுஷனை என்ன பார்த்திருக்க முடியாது. ஒரு கொலகாரனா தான் சார் என்ன பார்த்திருப்பீங்க. நீ சொல்கிறதெல்லாம் ஒரு விதத்தில் உண்மைதான். இந்த ஜெயிலில் இருக்கிற கிரைம் குற்றவாளிகளை விட விஐபி கெட்டப்பில் வெளியில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பிடிச்சிட்டு வர எல்லாருமே குற்றவாளி ஆகிட முடியாது. கண்டிப்பா கரெக்டாக தான் சொல்றீங்க. மக்களோட தலையெழுத்தே இதுதான். குற்றவாளியை பிடிக்கிறது போலீஸ்காரனா இருந்தாலும் யாரு குற்றவாளின்னு தீர்மானிக்கிறது அரசியல்வாதிகளா இருக்காங்க. சொல்ல போனா அவங்க ஒரு வியாபாரி, விலை கொடுத்து வாங்கிடுறாங்க. நீங்கள் எதுக்கு இப்போ அப்செட் ஆகுறீங்க? இந்த மாதிரி அனுபவம்லாம் போலீஸ்காரனுக்கு மட்டும் இல்லை, ஒன்றை மாதிரியே கஷ்டப்படுற நண்பன் எனக்கு ஒருத்தன் இருக்கான். சின்ன வித்தியாசம் மட்டும்தான். அந்த ஆள் போட்டிருக்கிறது போலீஸ் யூனிஃபார்ம் இல்லை. அது மட்டும் இல்லை, தாய்நாட்டை காப்பாற்றுறதுக்காக சபதம் எடுத்த மிலிட்ரி யூனிஃபார்ம்.